ஹாய். நம்மளோட லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. எல்லாருக்குமே காமனா இருக்கும். அதனால அத ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருந்தோம். இப்பவுமே பார்த்தீங்கன்னா, சேம் அவங்களுடைய இன்னியொரு டவுட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம். அவங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இருக்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கவங்க ஒரு 80-85% பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தினால தான் உள்ள வந்திருப்பாங்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். சரிங்களா? நமக்கு புடிச்சவங்கள வந்து நம்ம கூட லைஃப்ல ஸ்டே பண்ண வைக்கணும். கூட அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் வந்து, மத்த ஆசையோட நீங்க கம்பேர் பண்ணும்பொழுது, இப்ப வீடு, காரு, பங்களா, அப்புறமா ஜாபு, பிசினஸ்ன்றத விட, உங்களுக்கு இந்த சைடு அந்த பெர்சன வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த விஷயத்துல நம்ம நெறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இதுக்காக தான் வருவாங்களே. சோ அப்படிப்பட்ட ஒரு டவுட் தான் கேட்டாங்க. என்னன்னா, நம்ம வந்து லவ் பண்றோம். நம்மள வந்து ஒரு எனர்ஜி நம்ம இத்தன நாள் வெளிய குடுத்துட்டே இருக்கோம் அவங்கள நோக்கி. ஆனா அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே அவங்க கிட்ட இருந்து வரவே இல்ல. அப்படின்னா, நம்ம குடுக்குற எனர்ஜி எல்லாம் அது எங்க போது? இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சாத்தியமா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இத வந்து என்னோட பார்வையில எப்படி ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க மத்த விஷயங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், அது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், ஒரு வேலை இல்ல எதுவா இருந்தாலும், அந்த ஒரு பொருளுக்கு நீங்க ஆசைப்படுற அந்த விஷயத்துக்குன்னு தனிப்பட்ட உணர்வுகளோ, தனிப்பட்ட எண்ணங்களோ கிடையாது. நீங்க தான் அவங்கள வந்து உங்ககிட்ட அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வரீங்க. ஓகேவா? இதுவே இப்ப நீங்க ஒரு பெர்சன வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, அதுல நெறைய இருக்கு. அதாவது லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்ல ஒன் சைட் லவ்வா இருக்கலாம், இல்ல வந்து லவ் பண்ணிட்டு இருந்துட்டு சடனா பிரிஞ்சிருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் வைஃப் பிரிஞ்சிருக்கலாம். இப்படி என்ன இருந்தாலும், இதுல நமக்கு வந்து என்ன ஆகும்? இப்ப வந்து பொதுவா ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதாமா? அப்படின்னு நீங்க கேட்டா, கண்டிப்பா பண்ண முடியும். 100% பண்ண முடியும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு வந்து ஒருத்தர புடிச்சிருக்கு. நீங்க அவங்களோட ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருக்கீங்க. சடனா ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்ல ரீசனே இல்ல. என்னன்னே தெரியல. அவங்க என்ட்ட பேசாம போயிட்டாங்க அப்படின்னா, முதல்ல பிராக்டிகல் சைடு பார்க்கலாம். அது எப்படி பிராக்டிகலா எப்படி யோசிக்கணும்? நம்ம வந்து லாஜிக்கா இப்ப திங்க் பண்ண போறோம். ரிலேஷன்ஷிப்ன்னு வரும்பொழுது மட்டும், ப்ளீஸ் நீங்க எல்லாரும் லாஜிக்கா திங்க் பண்ணா மட்டும் தான், அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க வந்துட்டு லாஜிக்கா திங்க் பண்ணாதீங்க. ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத எப்பவுமே சொல்லுவேன். ஆனா, ஒரே ஒரு எப்படி சொல்றது? ஒரு வார்னிங் என்னன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் லாஜிக் திங்கிங் கண்டிப்பா தேவை. உங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் தான் ஓப்பன் ஆகணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பெர்சன் உங்கள வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க. ஐயோ! இதுக்கு மேல பண்றதுக்கு என்ட்ட எதுவுமே இல்ல. அப்படின்னு நீங்க ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்ஸ வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையே அந்த ரிலேஷனா தான் இருக்கலாம். உங்களோட சந்தோஷமே அந்த மனிதர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கூட இருந்துட்டு போட்டுமே. ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்றீங்க. ஏன்னா, நீங்க ஒரு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணும் பொழுது, நீங்க குடுக்குற எனர்ஜி அந்த மனிதர்ட்ட மட்டும் போறது கிடையாது. உங்களோட சுத்தி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்தடுத்து என்னெல்லாம் லைஃப்ல நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே அன்கான்ஷியஸா நீங்க வந்து நெகட்டிவா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, உங்கள பிடிக்காத ஒருத்தர நீங்க பிடிக்க வைக்கணும்னு என்னென்னமோ பண்றீங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து உங்க பக்கத்துல வச்சுட்டா கூட, அந்த எனர்ஜிங்கிறது அது எப்படி சொல்றது? ரொம்ப அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்து உங்களோட லைஃப் ஹேப்பியா போற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அங்க கொஸ்டின் மார்க். சோ, நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா, பெட்டர் அவங்கள வந்து நீங்க அப்படியே விட்டுறது தான் உங்களுக்கு அது நல்லது. அவங்களுக்கும் நல்லது. சரிங்களா? ஏன்னா லைஃப்ங்கிறது அவரோட மட்டும் போற விஷயம் கிடையாது. அது பெண்ணோ, ஆணோ அவங்களோட போற விஷயம் கிடையாது இல்லையா? சோ, அப்படி ஒரு தெளிவுக்கு வந்துருங்க. இல்ல இப்ப நான் வந்து ரிலேஷன்ஷிப்ப நான் அட்ராக்ட் பண்ணியே தான் ஆகணும். அவர் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அப்படி போயிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான எனர்ஜிய நீங்க குடுக்கும் பொழுது, அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போகுதுன்னு கேட்டா, எங்கேயுமே போல. அதாவது யூனிவர்ஸ் பொறுத்தவரைக்கும், இப்ப ஒரு பெர்சன் ஒரு எக்ஸ் இருக்காருன்னா, அந்த எக்ஸ் கிட்ட தான் உங்களோட அன்ப நீங்க செலுத்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது யூனிவர்ஸ்க்கு. உங்களோட எமோஷன்ஸ் மட்டும் தான் தெரியும். நீங்க பாசிட்டிவா எமோட் பண்றீங்க. அப்புறம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க நெனச்சு பார்க்குறீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு 2 பேர் லவ் பண்றாங்க. அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனா வந்து அந்த பையன் அந்த பொண்ண வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணிக்கணும் அவன் லைஃப்ல நெனைக்கிறான்னு வைங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த ஒரு
விஷயங்களை வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், ரொம்ப ஆசை போட்டு பார்ப்பான். இதுக்கு முன்னாடி சேர்ந்து ஒண்ணா இருந்தது, பேசுனது, பழகுனது, போனது, வந்தது, இது எல்லாத்தையுமே அவன் ரீகலெக்ட் பண்ணி பண்ணி பார்ப்பான். அப்புறம் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இப்ப யூனிவர்ஸுக்கு என்ன கிளாரிட்டி அங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பையன் நினைக்கிறானே, இது எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட தான் இதெல்லாம் இவன் பண்ணான் அப்படின்னு அந்த பொண்ணுங்கிறது போகாதா யூனிவர்ஸ் மைண்ட்ல. அவங்க கிட்ட ஆல்ரெடி இது நடந்த ஒரு விஷயத்த யூனிவர்ஸுக்கு ரிகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது நடந்திருக்கு, பிரபஞ்சத்துல அதெல்லாம் போய் சேவ் ஆயிருக்கு. பிரபஞ்சம்ங்கிறது நம்ம சப்கான்சியஸ் சொல்றேன் நானு. நம்ம சப்கான்சியஸ்ல ஆல்ரெடி அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சோ அது வந்து ஈஸியா அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இதுவே வந்துட்டு நீங்க வந்து ஒன் சைடு லவ் பண்றீங்கன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த ஆள்கிட்ட பேசுனது கூட கிடையாது, ஜஸ்ட் பார்த்திருப்பீங்க அப்படின்னா, நீங்க ஒன் சைடு தான் லவ் பண்றீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணணும். இமேஜின் பண்ணி நீங்க நினைச்சு பார்க்கும்போது சப்கான்சியஸுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். யூனிவர்ஸ் வந்து யோசிக்கும், இப்படி ஒரு விஷயமே இவன் லைஃப்ல நடக்கலையே, இவன் எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுவான் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் நீங்க இங்க பண்ணும் பொழுது என்னன்னா, அந்த சைடும் நீங்க பார்க்கணும். அவங்களுக்கும் உங்களை ஒரு வேலை பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த பொண்ணு உங்களை வந்து அடையறதுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு யூனிவர்ஸோட வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? இதுவே அந்த ஒன் சைடு லவ்வா இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுவே நீங்க லவ் பண்ணி வேண்டவே வேண்டாம் சாமி அப்படின்னு உங்களை விட்டுட்டே போயிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க கொடுத்த எனர்ஜி எல்லாம் எங்க போகும்னா, நீங்க வந்து என்ன வேணா நீங்க எனர்ஜி பாசிட்டிவா அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனவே நினைச்சு நீங்க கொடுத்தாலுமே, அந்த எனர்ஜிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோ அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லா நீங்க தண்ணி ஊத்தி விடுறீங்கன்னா, நீங்க நினைச்சிருக்க ஒரு இடத்துல அழுக்கா இருக்குன்னு அங்க மட்டும் தண்ணி ஊத்தணும். நீங்க போய் இங்க் ஃபில்லர்ல எடுத்து நம்ம விட மாட்டோம் இல்லையா? ஒரு மக்குல எடுத்து அப்படியே ஊத்தும் போது அது எப்படி எல்லா பக்கம் அந்த போகுது. அதே மாதிரி நீங்க கொடுக்குற எமோஷன் வந்து யூனிவர்ஸ்ல எல்லா பக்கம் போகும். இதே மாதிரி நீங்க கொடுக்குற எனர்ஜிக்கு மேட்சிங்கா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அப்படி ஒரு பர்சனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல, ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனா இங்க என்னன்னா, நம்ம யாரை நினைச்சோமோ அவங்க அட்ராக்ட் ஆகி வராங்களா இல்ல வேற யாராவது அட்ராக்ட் ஆகி வராங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து அடுத்தது. சரிங்களா? சோ நம்ம போடுற எனர்ஜிஸ் கண்டிப்பா யூனிவர்ஸுக்கு போகும். நீங்க கொடுக்குற அந்த லவ் இமோஷன்ஸ் கண்டிப்பா யூனிவர்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு அந்த ரைட் டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ரைட் டைம்ல நீங்க நினைச்ச ஒரு மாதிரியான அந்த லவ் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனா மறுபடியும் சொல்றேன், ரிலேஷன்ஷிப்னு வரும்பொழுது கண்டிப்பா ரொம்ப நாள் டைம் எடுக்கும். நீங்க வந்து மத்த விஷயங்களுக்கான அர்ஜ் நீங்க வந்து சும்மா நம்ம சாதாரணமா ஒரு காரு, ஒரு வீடுக்குவே நம்ம அவ்வளவு அர்ஜ் ஆயிருவோம். ஐயோ நடக்கலையே, பண்ணலையே, என்ன நான் இதை நினைச்சேன் வரலையே, ஆஹா ஓஹோன்னு. ஆனா ரிலேஷன்ஷிப்னு வரும்பொழுது நீங்க இன்னொரு பர்சனோட கர்மாவையும் நீங்க மாத்துறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்னு வைங்களேன். உங்களுக்கே அதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நீங்க இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஹியூமன், அதே மாதிரி இன்னொரு ஹியூமன் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இதுல வேற அவங்களுக்கு இன்னொருத்தவங்கள கூட பிடிச்சிருக்கலாம். இப்ப நீங்க தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கேப்ல அவங்களுக்கு வேற யாரையாவது கூட பிடிச்சிருக்கலாம். சோ இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப சர்டைனா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதாங்கிற அந்த லாஜிக்கல் திங்க், அந்த லாஜிக்கெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள அந்த இமேஜின் வேர்ல்டுக்குள்ள வந்து நீங்க ஈர்ப்பு விதியில நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வேணா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா டைம் எடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து அவங்க கேட்ட டவுட் இதுதான். சோ ரிலேஷன்ஷிப்னாலும் இப்படிதான், உங்களை யாராவது ஏமாத்துறாங்க, துரோகம் பண்றாங்க, அதுக்கு கர்மா அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். இது ஒரு கோட் இருக்கும். வாரன் பஃபட் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மணி வந்து யாருக்கு போகும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பேஷண்ட் டு பேஷண்ட் அப்படி சொல்லுவாங்க. யார் ரொம்ப ரிச்சா இருக்காங்களோ அவங்கள விட யாரு ரொம்ப பொறுமையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ரொம்ப ரிச்சா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. பொறுமையை கத்துக்கிட்டீங்கன்னா எதை வேணா ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.